அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ 2025 குரூப் 4ல எல்லாரும் என்ன மாதிரியே சக்ஸஸ் பண்றதுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல முக்கியமான கான்செப்ட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து என்னோட கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஐ வில் ரிப்ளை யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ 6ஆம் வகுப்புல நம்ம இந்த 9வது இது மட்டும் பார்க்காம இருக்கோம், அதை பார்த்து விட்டுறலாம். ஸோ இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறது என்னன்னா, அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆசிய ஜோதி அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ ஆசிய ஜோதினா ஃபர்ஸ்ட் நூல்வெளி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆசிய ஜோதிங்கிறது டைரக்டா எழுதப்பட்ட ஒரு நூல் கிடையாது. இதை வந்து லைட்ஸ் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஒரு நூலை எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. அதை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து எழுதியிருப்பாருன்னா தமிழ்ல எழுதியிருப்பாரு. அது பேர் தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஸோ இந்த நூல் வந்து ஃபுல்லா புத்த சமயத்தை சார்ந்த ஒரு நூல் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னா அவரை பத்தின சில விஷயங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம், ஷார்ட்கட்டாகவே பார்த்துடலாம். ஸோ தேசிய விநாயகனார் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். கேட்பாங்க, ஸோ நிறைய பேர் பிள்ளையாருக்கு பொண்டாட்டியே கிடையாது, 0 அப்படிம்பாங்க. பொண்டாட்டி விநாயகருக்கு 2 பொண்டாட்டி அப்படிம்பாங்க, அதனால 2. ஸோ 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அது மாதிரி அவர் 36 வருடங்கள் இணைஞ்சிருக்காருன்னா பணிபுரிஞ்சிருக்காரு. ஆசிரியராக ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்காரு. 3 6 கூட்டுங்க 9. அப்போ 9 கோலும் ஒன்றாய் காண அப்படின்னு பாட்டு படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ஸோ அப்போ 36 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவருக்கு கவிமணி பட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அதான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் நம்ம சொல்லணும் முதல்ல சொல்லும் போதே. ஸோ ஆசிய விருதுங்கிற நூலை எட்வின் அர்னால்டு வந்து எழுதினாரு. அது லைட்ஸ் ஆஃப் ஏசியாங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. புத்தரனுடைய வரலாற்றை கூறுகிறது. ஸோ எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறதா நீங்க படத்துல அர்னால்டை பத்தி பார்த்திருப்பீங்க. அர்னால்டு எப்படி இருப்பாரு? நல்லா பாடி கட்டு மஸ்தா இருப்பாரு இல்லையா? ஸோ நம்ம விநாயகரும் கட்டு மஸ்தான ஆளு அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது போக நீ ஏகப்பட்ட இது இருக்கு. கவிமணி தேசிய விநாயகம் எழுதினது. அவர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்டையும் இனிமேல் வந்து நான் வந்து இதுல சொல்லியிருந்தேன். இதுல உள்ள கண்டனம் மட்டும் சொல்லாம இவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்டா? ஸோ தேசிய விநாயகனார் வந்து என்னன்னா கன்னி, நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னி விளையாம இருந்தாரு, கல்யாணம் முடியாம இருந்தாரு அப்படின்னு. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்துல தேரூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து என்னன்னா பிறந்தாரு அப்படிம்பாங்க. ஸோ தேரூர் அப்படிங்கிறது என்ன? ஸோ அவருக்கு தேர் கிடையாது, விநாயகருக்கு மட்டும்தான் தேர் கிடையாது. அதனால தேரூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர்கள். இது வந்து ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தானே ஒழிய வேற எதுக்காகவும் இது பதிவு பண்ணப்படல அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேரூர்ல பிறந்தாரு, கன்னியாகுமரி மாவட்டம், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இவர் எழுதின நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மலரும் மாலையும், மருமக்கள் வெளிமானியம், கதர் பிறந்த கதை, இதெல்லாமே இவர். அது போக இவர் நினைஞ்சிருப்பாரு அப்படின்னா உமர் கய்யாம் பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை சிலவற்றை தொகுத்திருப்பாரு. ஸோ இந்த டீட்டெயிலாம் நம்ம பின்னாடி வகுப்புகள்ல இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, கல்யாணம் முடிச்சோம்னா நேரா என்ன செய்வோம்? நம்ம பிள்ளையார் கோவில் தான் போவோம். பிள்ளையார் கோவில் போய் ஒரு விடலை போட்டு போவோமா? அப்போ என்ன செய்வோம்? மலரும் மாலையோட போவோம். கதர் வேட்டி மாப்பிள்ளை கட்டியிருப்பாரு. அடுத்து பொண்ணோட கையை பிடிச்சிருப்பாரு. அதனால உமர் கையாம் பாடல்கள் அப்படிங்கிறத இது மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மருமக்கள் வழி மான்மியம். ஸோ மருமகள் வந்து வீட்டுக்கு வரா அப்படிங்கிறதா இதுக்கான ஒரு லிங்க். ஸோ இந்த லிங்கை பிடிச்சிட்டீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கிளியர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த பாட்டு. இந்த பாட்டுல இருந்து கேட்பாங்களான்னா ஏதாட்டு ஒரு வரி கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாருங்க. ஸோ இது என்னன்னா புத்த மன்னர் வந்து என்ன செய்யறாருன்னா நைட்டா வீட்டு அரண்மனை, அதாவது ராஜ வாழ்க்கையை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு ஒரு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆட்டு மந்தை வந்து என்னன்னா போய்கிட்டு இருக்கு. உடனே அந்த ஆட்டு மந்தைய மேய்ப்பாளன்ட்ட போய் கேட்கறாங்க, ஏன் வந்து இப்படி ஆடுகள்லாம் கொண்டு போறீங்க அப்படின்னா, பிம்பிசார மன்னருடைய யாகத்துக்காக இந்த ஆடுகள்லாம் செல்லுது அப்படின்னோடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் நொண்டிக்கிட்டு போகுது. அந்த நொண்டுன ஆட்டை மட்டும் தூக்கி தன்னுடைய தோல்ல துண்டு கணக்கா போட்டுட்டு அவர் கூட நடந்து போறாரு. நடந்து போயிட்டு என்ன செய்யறாப்புல, அவையில போய் நிக்கிறாரு. அவையில போய் நின்ன உடனே அவர் ஒரு மன்னர் இல்லையா, அதனால நின்றவர் எல்லாருமே பார்த்து நடுங்கினாங்க. யார? புத்தரை பார்த்த உடனே. சோ துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை நான் சொல்லுதேன், கேளு அப்படிங்கிறாப்புல. புத்தர் அங்க என்ன சொன்னாரோ அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறாப்புல. சோ துன்று கரணி, தோல்ல வந்து பாருங்க இந்த ஆட்டுக்குட்டி வந்து நினைஞ்சிருக்காப்புல துண்டு கணக்கா போட்டிருக்காரா, அதனால துன்று கரணை அப்படின்னு வச்சுக்கணும். சோ வாழும் உயிரை வாங்குறது வந்து எல்லாருக்கும் ஈஸி. ஆனா ஒரு உயிரை கொடுக்குறது யார மண்ணை நினைச்சாலும் முடியாது. எல்லாரும் வாழ்க்கையை இன்பம் வாழத்தான் நினைக்கிறோம். இந்த உலகத்துல எறும்பு கூட தான் வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நேரிய உள்ளம், உன்னோட உள்ளம் இறங்கிருச்சு, ஒருத்தன் படுற கஷ்டத்துக்கு நீ வந்து மனம் இறங்கிட்ட அப்படின்னா இந்த நீண்ட நிலம் முழுவதுமே நீ ஆளலாம். ஆமா, பாரினில் மழை, அதாவது உலகத்துல மழை பொழிவதால் தான் அந்த வயல்ங்கிறது ஒரு பக்குவம் அடையுது.
காட்டும் கருணை உடையவரே கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவர் இந்த மர்மம் அறியாத முடரையா. காடு மலையெல்லாம் சென்று ஆடு வருது, அந்த ஆட்டோட பாலை குடிச்சு மக்கள் குடிக்காங்க, அதை நீ எனக்கான பாவம்னு நினைச்சிருக்கியா? ஸோ இந்த பூமியில உள்ள எல்லா உயிரினங்களும் ஒன்ன நாடி பழகக்கூடிய உயிர் தான். ஸோ நம்பி இருப்பவருடைய கும்பி அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம். ஸோ கும்பி அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம். ஸோ கும்பி எரிந்தலில் நன்மை ஏதும் நடக்குமோ? 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டோட தலையோடு போயிருமா? தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா. நீ என்ன நல்லது செஞ்சாலும் சரி, தீவினை செஞ்சாலும் சரி, அது ஒன்றை விட்டு போவாது. ஸோ இது குவாட்டா கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? அதனால் தீவினை செய்ய வேண்டாம், பூதலன் தன்னை நரகமாக்கி விடும், புத்தியை விட்டு விடும் ஐயா, ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல மெயினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் என்னன்னா இந்த வரியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், வீழும்னா விடும், ஆகாது முடியாது, நீள்நிலம்னா பரந்த உலகம். இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம், அகன்ற உலகம் கூட சொல்லுவோம். ஆனா அங்க என்ன இருக்கோ அதான் டிஎன்பிசி கீ ஆன்சர்ல வரும். அதனால இதுல உள்ளபடி படிச்சுக்கோங்க. முற்றும்னா முழுவதும், மாறினா மலை, கும்பினா வயிறு, பூதளம் அப்படின்னா பூமி, பார்னா உலகம். சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, புத்தனுடைய வரலாற்று குறுநூல் என்னது? ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை உடையவர் யார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் உள்ளவன் தான் நேர்மையான வாழ்வை வாழ்பவன். ஒருவர் செய்யக்கூடாதது என்னது? தீவினை செய்யக்கூடாது. எளிதாகும் எப்படி பிரிக்கணும்? எளிது கூட்டல் ஆகும் அப்படின்னு பிரிக்கணும். ஸோ இந்த எளிதாகும் எப்படி? இது எப்படின்னா, இந்த பிரித்தெழுதுகளாம் புணர்ச்சி விதிகளை நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ புணர்ச்சி விதிகள் பாருங்க. ஸோ உயிர் வரின் இதுக்கு முன்னாடி, அதாவது வறுமொழி, இந்த வறுமொழியில உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்ப இத்து கூட்டல் கூட ஊ பேரும். அப்ப இத்தும் ஆவும் சேர்ந்ததுன்னா எளிதாகும்னு வந்துடும், அவ்வளவுதான். ஸோ பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம் அப்படின்னு வந்துடணும், ரைட்டா? ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னா இன்னுயிர் அப்படின்னு வந்துடணும், ரைட்டா? இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் மலையெல்லாம் அப்படின்னு வந்துடணும், ரைட்டா? மலை எல்லாம் கிடையாது, மலை கூட்டல் எல்லாம்னா மலையெல்லாம் தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கீழே வாங்க, மனிதநேயம். மனிதநேயம்னா இதுல ஜென்ரலா சும்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாருங்க, இந்த தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையோனே. புறநானூறுல 11ஆம் வகுப்புலயோ 12ஆம் வகுப்புலயோ இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, ரைட்டா? அதாவது அடுத்தவங்களுக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய மீனிங். ஸோ இது என்னன்னா புறநானூறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முயல் இருக்கு நம்ம வீட்டுல, அதை அடிக்கடி நோண்டிக்கிட்டே இருந்தா வெளியில ஓடிடுமா? அப்போ புறநானூறு அப்படின்னு வச்சுக்கோங்க. வளவர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தென்னில படத்தை எடுக்காரு. ஒரு திருடம் போய் என்ன செய்யறான், ஒரு சைடு உள்ள தங்க கடுக்கனை திருடிடுதான். அடுத்து அவர் என்ன செய்யறாரு, அப்படியே இன்னொரு சைடு திரும்பி படுக்காரு. அந்த உடனே என்ன இவன் இப்படி திரும்பி படுக்காம அதையும் கழட்டிடுதான். கழட்டின உடனே அவன்கிட்ட கேட்கான், நீங்க ஏன் திரும்பி படுத்தீங்கன்ட்டு. உடனே புத்தர் சொல்றாப்புல, சாரி வள்ளலார் சொல்றாப்புல, நீங்க ஒரு இதை மட்டும் கொண்டு போனோம் திருடன்றுவாங்க, அதனாலதான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு. உடனே சாமி, இப்படி ஒரு ஆள் இருக்குங்களா, 2025 நான் உங்களை பார்க்காம போயிட்டேனே அப்படின்ட்டு இந்த போர்ஷனை நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க வாங்க, பசிப்பினி. இதெல்லாம் ஓகே. வாடிய வேலை கண்ட போதெல்லாம் வாடினேன், இதெல்லாம் நம்ம 6ஆம் வகுப்பு பழைய புக்கிலே படிச்சாச்சு, ரைட்டா? ஸோ சத்திய தர்மசாலை இதெல்லாம் நமக்கு பேசிக் டீட்டெயில், சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம ஜிகே படிக்கும் பொழுது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அன்னை தெரசா. அன்னை தெரசா பொறுத்த வரைக்கும், ஒரு நாள் அன்னை தெரசா ரோட்டோரம் நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டி என்ன செய்றாங்க, ஒரு பூனையை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க இருக்காங்க. அவங்க கையில தோல் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க கூட்டி வீட்டுல குளிக்க வச்சு மருந்து போட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அவங்க தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல தொழுநோய் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு நோயா நான் பார்க்கப்பட்டது. அந்த தொழுநோயில இருந்தும் இவங்க சொன்னாங்க. அதனாலதான் இவங்களுக்கு அன்னை தெரசா அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னா இவர் தான். அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது நீ சாகும் வரை அல்லடா, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது யாரு? அன்னை தெரசா, ரைட்டா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சத்தியமூர்த்திங்கிற என்னன்னா, இது அப்பா கொஞ்சம் பணக்காரரு, அதனால படிக்க வச்சு விட்டாரு, ரைட்டா? உடனே இவர் ஸ்கூலுக்கு போகவே என்ன செய்வாரு, அப்படியே ஒரு பையன் சூ தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். என்னப்பா அவன் படிக்காம இருக்கான், அவன்கிட்ட பணம் இல்லை அப்படின்ன உடனே ஏழை மக்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு இயக்கம் நடத்தி அதுல பலாயிரக்கணக்கான மக்களை என்ன செஞ்சாரு அப்படின்னு மாணவர்கள் என்னன்னா, குழந்தை தொழிலாளர்கள் என்னன்னா மீட்டு கொண்டு வந்தாரு. ஸோ அந்த இதுலதான் இவர் அமைதிக்கான ஒரு பரிசு 2014 என்னன்னா வாங்கியிருப்பாரு அப்படின்னு நான் வச்சுக்கணும். கைலாஷ் சத்தியமூர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடத்தி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல 86,000 குழந்தைகளை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். நல்லா புரிஞ்சுக்கணும்.
இதுல கொஸ்டின் நல்லா கேட்பாங்க. ஸோ 30 வருடங்கள்ல எத்தனை ஆயிரம் குழந்தைகளை 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. அத மாதிரி 103 நாடுகள்ல 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் சென்றிருக்காரு. எதுக்காக? குழந்தைகளோட உரிமை, குழந்தைகள் படிக்கிறது அவங்களோட உரிமைடா, அவங்கள போய் வேலைக்கு தள்ளாதீங்கடா அப்படின்னு நடைபயணம் செஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம ஒரு இதா பார்க்கலாம். ஒரு நிமிடம். பென் டூல். ஓகே, ஒரு நிமிஷம். பென்சில் இந்த இருக்கு. சரி. ஸோ இதுல பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு 30 கொடுத்துருக்காங்க. சாரி, கொஞ்சம் மவுஸ் பேடு கொஞ்சம் மோசமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நான் இதுல என்னன்னா 30 வருடங்கள், இந்த 30 வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த 103 இருக்கு பாருங்க, இந்த 30 இந்த 103 அப்படி ரிவர்ஸ்ல போட்டுருங்க, 30 வந்துடுதா, அவ்வளவுதான். ஸோ இங்க 86,000 குழந்தைகள் இருக்கு, இங்க 80,000 குழந்தைகள் இருக்கு. நடைவேணும், ரைட்டா? நடைவேணும்னா 80, அவ்வளவுதான். ஸோ கைலாஷ் சத்தியமூர்த்தி என்ன சொல்றாப்ல அப்படின்னா, குழந்தைகள் தொழிலாளர்களை மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம்டா, உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், இந்த உலகம் ரொம்ப அழகானது, குழந்தை சம்பந்தமான கைலாஷ் சத்தியமூர்த்தி அப்படின்னா வச்சுக்கணும். அவ்வளவுதான் பாடம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, முடிவில் ஒரு தொடக்கம். இது என்ன? ஸோ பெங்களூரு, திருக்கழுக்குன்றம், இந்த ரெண்டை மட்டும் நான் வச்சுட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நேரம் அங்க வாங்க. ஸோ இந்த இவரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு. ஸோ பாத்துட்டீங்களா எவ்வளவு அழகா இருக்காரு. இவருக்கு பேர் என்னன்னா ஹிதேந்திரன் அப்படிங்கிறவரு. ஏன் இவர் வந்து பிறக்கும்போது பெத்தவங்களோட மனசை அப்படியே திருடிட்டு பிறந்தாராம், அதனால இவருக்கு ஹிதேந்திரன் பேர் வச்சாங்க. ஆனா இவருக்கு மூளைச்சாவு அடைஞ்சிருவாரு. உடனே ஒரு சிறுமிக்கு என்ன செய்யப்படும், இதயம் தேவைப்படும். உடனே அவங்க 2 பேருமே என்னது, டாக்டர், ரைட்டா? அசோகன் அண்ட் புஷ்பாஞ்சலி, ரைட்டா? சோகமா அவனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இணைஞ்சிட்டாங்க, இதயத்தை எடுத்து அந்த சின்ன பிள்ளை கொடுத்துட்டாங்க. இதான் முக்கியமான ஒரு உண்மை. சிறுமிக்கு பொருத்திட்டாங்க. அந்த பையன் பேரு ஹிதேந்திரன். ஸோ இது வந்து என்னது, ஒரு உறுப்பு தானத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பாடம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அணி இலக்கணம். நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா இலக்கணம் தான், 6ஆம் வகுப்பு ஃபுல் இலக்கணம் போட்டுருவோம். ஆமா, 3 3 7க்கு இலக்கணத்தை எடுத்து நான் கிளியர் பண்ணி விட்டுருந்தேன். அவ்வளவுதான். ஸோ இதுல நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணைனா மெர்சி, ரைட்டா? கருணைனா மெர்சி, உறுப்பு மாட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன், நோல் பிரைஸ், சரக்குந்தனா லாரி. சரியா? ஸோ இவ்வளவுதான். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த மெர்சி மட்டும்தான், ரைட்டா? கருணைனா மெர்சி அப்படின்னு வச்சு, நம்ம கரு மாறி அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? கரு மாறி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கரு மாறினா உங்களுக்கு கருணை, மாறி மெர்சி, அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஷார்ட்கட் இருக்கு தேவையில்ல. ஸோ இதோட இந்த பாடம் முடிவடைந்தது. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம், ஃபுல்லாக இலக்கணம் அப்படிங்கிறத 6ஆம் வகுப்பில் முடிச்சு விட்டுருந்தோம். ஸோ தொடர்ந்து சேனலில் வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.